நீங்க சொல்லுங்க ஆண்டவருக்கு, நான் உங்கள்கிட்ட ஓட மாட்டேன் ஆண்டவரே, இதை நம்புங்கப்பா. நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். என் குடும்பம் உனக்கு நம்பிக்கை துரோகம், சபைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாது. பாட்டு அதுதான். என்ன நம்புங்க, உமக்காக நான் வாழுவேன், சாட்சியா இருப்பேன், ரட்சிப்பை விட்டு போக மாட்டேன். என்னால உங்க நாம தூஷிக்கப்படாது. இனியாவது உமக்கு நான் மகிமையை கொண்டு வருவேன். அலச்சல்களை மீறி கண்ணீரும் துருத்தியில், அலச்சல்களை எண்ணி கண்ணீரும் துருத்தியில் நன்மை உலகத்தை நேசிக்கிறது போதாதா? யாரை நேசிக்க போற 2024ல? தேவ ஜனமே, பெத்தேலுக்கு திரும்புகிறார். சில காரியங்கள் நம்மளை சுத்தி அப்படிதான் இருக்கும். ஆமென். எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆமென். நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்காத வரைக்கும் நம்மை சுற்றி காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மாற வேண்டியது தேவன் இல்லை, மாற வேண்டியது நாம் தான். ஆமென். புதிய வருஷத்துல வந்திருக்கிறோம். இன்னொரு ஒரு ஆனிவர்சரி, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ்க்கை, ஒரு தருணம். இங்க மாறின 4 காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது 1ஆம் அதிகாரம், இது 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் யாக்கோப நீங்க பெத்தேலுக்கு போகணும், பலிபீடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் செய்தது தேவனுக்கு ஏற்புடைய காரியமா இருந்ததுனாலதான் தேவன் அவனுடைய காரியங்களையும் அவனுடைய வீட்டின் காரியங்களையும் ஆசீர்வதித்தார். ஆமென். தேவன் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்யாம நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவது கூடாத காரியம். ஆமென். 2ஆம் வசனம் வாசிங்க, கவனிங்க. அப்பொழுது யாக்கோபு, கவனிங்க, தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, ஆமென், மற்ற அனைவரையும் நோக்கி என்ன பண்ணாரா? கவனிங்க, உங்களிடத்தில் இருக்கிற என்ன சொல்றாருன்னா விக்கிரகங்கள். இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு கிளம்பி வரும் பொழுது அவங்க கூட நிறைய பேர், லாபானுடைய வேலைக்காரங்களும் கூட வந்துட்டாங்க. கூட வரும் பொழுது
கையில என்ன கிடைக்குதோ இது உபயோகமா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க, தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதை தேவனை அறிந்த யாக்கோபை பின்பற்றிய ஆட்களும் இருந்தார்கள். தேவனை அறியாமல் மற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்த லாபானுடைய சொந்தக்காரர்கள் அல்லது அந்த ஊர்ல இருந்தவங்க இருந்தாங்க. ஆமென். ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தை மாத்திக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம சூழ்நிலைகளை நம்ம விட்டு அறிக்கை செய்து விலகி அவருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணிக்காமல் அவரை நம்மிலிருந்து வெளிப்படுத்துவது கூடாத காரியம். ஆமென். யாக்கோபுக்கு தெரியும் நான் பின்பற்றுகிற ஆண்டவர் யாருன்னு. ஆனா யாக்கோபு கூட இருந்தவங்களுக்கு தெரியாது. என்ன பண்றான்னா, என்னையும் இங்க சொல்றான், என்ன என் வீட்டாரு மற்றும் அங்க இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, உங்க கையில இருக்கிறத, நீங்க நம்புறத, நீங்க சரின்னு பார்க்கறத, நீங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு இது நல்லது என்று நினைக்கிற காரியங்களை என்ன பண்ணணுமா, விலக்கி போட்டு ஆண்டவர் தொடர்பு இல்லாம இந்த பூமியில ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவரை திருப்திப்படுத்துவது கூடாத காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டே வழிதான், ஒன்னு ஆண்டவர் பக்கம் இல்ல உலகத்தின் பக்கம். ஆமென். ஒன்னு பரிசுத்தத்திற்காக, ஒன்னு உலகத்திற்காக. ரெண்டே வழிதான். ஆமென். நான் ஆண்டவருக்காக வாழறேன்னு சொல்லிட்டு எந்த உலக இங்க என்ன சுத்தி இருக்கிற காரியங்கள் சரியா இல்ல அப்படின்னு நான் தெரிந்து கண்களை மூடிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஆண்டவருக்காக வாழல, உலகத்தோட ஒத்து போகிற காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய மௌனத்தின் நிமித்தமா. ஆமென். என்னுடைய வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இங்க என்ன பண்றாரு, ஆண்டவருடைய முறைமை பரிசுத்தத்திற்கு ஒரே வழி பாவ மன்னிப்பு, பரிசுத்தத்திற்கு ஒரே வழி நான் சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு என்ன சொல்றதுங்க முடிவு, எல்லாமே ஒண்ணுதான், ரெண்டெல்லாம் கிடையாது. ஆமென். பரிசுத்தத்திற்கு வழி தீமை ஆன வழிகளை விட்டு விலகுவது. ஆமென். ஹல்லேலூயா. பிரதிஷ்டை பண்றதுக்கு, பிரதிஷ்டை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரதிஷ்டை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சாலமோன் ஆலயத்துல ஷக்கீனா மகிமை இறங்கி வந்துச்சு. வானத்திலிருந்து தேவனுடைய மகிமை இறங்கி வந்துச்சு. ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். ஏன் அதை அங்கீகரித்தார்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரியே சாலமோன் எல்லாவற்றையும் செய்தபடியினாலே. ஆமென். அங்க தேவனுக்கு இது நீங்க சொன்னது அப்படியே நாங்க செய்யறோம், எங்க விருப்பத்தின்படி இல்ல, நாங்க நினைக்கிறபடி இல்ல, நாங்க யோசிக்கிறதின்படி இல்ல, உம்முடைய விருப்பத்திற்கு பெத்தேல் சபை. ஆமென். நம்முடைய அர்ப்பணிப்பும் புரிதலும் இப்படிதான் இருக்கணும். ஆமென். பெத்தேலுக்கு இன்னொரு பேர் என்னது சொல்லுங்களேன்? பெத்தேலுக்கு இன்னொரு பேரு லூசு. ஆமா, பெத்தேலுக்கு இன்னொரு பேர் என்னது? படிங்க, பைபிள் படிங்க, 6ஆம் வசனம். ಯಾಕೋಬನು ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದ ಜನರೆಲ್ಲರೂ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿರುವ ಬೇತೇಲ್ ಎಂಬ ಲೂಜಿಗೆ ಮುಟ್ಟಿದರು. என்னவா? பெத்தேலுக்கு இன்னொரு பேரு. ஆனா ஏல் பெத்தேல் அப்படின்னா என்ன தெரியுமா? தேவன் தங்குகிற வீடு. ஆமென். ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை அடியோட மாத்தாம, மறுரூபமாக்கப்படாம, மனது புதிதாகாம நாம் மறுரூபமாக்கப்பட முடியாது. தேவன் விரும்புகிற காரியத்தை அங்க செய்ய முடியாது. இங்கே யாக்கோபு பலி செலுத்துவதற்கு முன்பாக அவன் ஆயத்தப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதத, என்னையும் என்னுடைய ஜனத்தையும் என்னுடைய வீட்டாரையும் அங்கே கூடியிருந்த எல்லாரும் தேவனுக்கு விருப்பம் இல்லாததை விலக்கி வச்சுட்டு தேவன் விரும்புகிறத அப்படி
அப்படியே ஏற்றுக்கொள்ளுவதின் மூலம் ஆமென் அவருக்கு நான் பிள்ளையாய் இத செய்யற வரைக்கும் யாக்கோப இஸ்ரவேலா தேவன் மாத்தவே இல்லை. ஆமென். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். ஆனா உலகம் உங்களை என்னையும் எத்தனை பார்க்கணும்னு நினைக்க. எத்தனை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? திருடன். ஆமென். உலகம் உங்களை என்னையும் திட்டுப்பட்டம் கட்டணும்னு நினைக்குது. ஆண்டவர் உங்களை என்னையும் பரிசுத்தவானா இஸ்ரவேலா மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் உங்களை என்னவா மாத்தணும்னு நினைக்கிறாரு? இஸ்ரவேலா மாத்தணும்னு நினைக்கிறாரு. நாம் ஆவிக்குரிய யாக்கோபா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. ஆமென். லூஸ் என்ற பட்டணம் எல்பெத்தேலா மாறுச்சு. லூஸ் என்ற பட்டணத்தை தேவனுடைய வீடா அவர் மாற்றிக் கொண்டாரு. எத்தனை இருந்த யாக்கோப இஸ்ரவேலா மாத்திட்டாரு. இப்ப அவர் இவன் கொடுக்கிற பலிய என்ன பண்றாராம்? ஏற்றுக்கொள்றாராம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா? இவ்வளவு அழகான வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவனை இஸ்ரவேலாய் மாற்றி 10ஆம் வசனம் 11வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயா. இப்பதான் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம உல்டா செய்யணும்னு நினைக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க, நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருப்பேன். ஆசீர்வாதம் எல்லாம் கிடைத்த பிறகு நீர் விரும்புகிற காரியத்தை என் விருப்பத்தின்படி நான் செய்வேன். வேதம் அதை ஒத்துக்கிறது இல்ல. வேதம் எது ஒத்துக்க தெரியுமா? நீ உன்னுடைய பலியை நான் ஏற்றுக்கணும். நீ சோத்திரம் சொல்ற பாத்தீங்களா, அதை நான் ஏற்றுக்கணும்னா, ஆண்டவரேன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கணும்னா, தகப்பனேன்னு சொல்லும் போது அதை அவர் அங்கீகரிக்கணும்னா, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள கிரிய செய்யுங்கிறத அவர் கேட்டு அதன்படி செயல்படணும்னா, அவர் விருப்பத்திற்கு, அவர் ஏற்படுத்தின இடத்திற்கு நான் வந்து நிற்க வேண்டும். ஆமென். அவர் ஏற்படுத்தின தரிசனத்திற்குள்ளே என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஏற்படுத்தின ஆசீர்வாதத்திற்குள்ளே அவர் கரங்களுக்கு கீழே நான் அடங்கி இருக்கணும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஊரை மாத்துறதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய தன்னுடைய நிலைமையை அறியாமல் தேவன் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். ரெண்டே வழிதான், தெய்வீகம், தேவன், உலகம், பிசாசு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் அதிகமா, நான் போன வாரம் கூட சொன்னேன், என்னுடைய கால்களை நீர் பழக்குவிக்கிற கால்களை, என்னுடைய நடைகளை நீர் சீர்படுத்துகிற தேவனாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இப்ப படிக்க விரும்பல, நீ குறிச்சு வச்சுக்கங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சு பாருங்க. தேவன் பரிசுத்த சந்ததியை பூமியில் உருவாக்குவதற்கு தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் நினைத்து கொண்டிருக்கிற தெய்வீகம் அதற்குள்ளே அடங்காது. அவர் சொல்லுகிற அந்த அவருடைய நடத்துதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அவரை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அவருக்கு ஆலயமா இருப்போம். அவருடைய சாயல் நம்மில் வெளிப்படும். எத்தனென்ற குற்ற மனசாட்சி எனக்கு இருக்காது. இஸ்ரவேல் என்னும் பரிசுத்தவான் என்கிற அங்கீகாரம் எனக்கு இருக்கும். தேவன் நேரடியாக நம்மிடத்தில் பேசுவார். என்ன செய்யணும்னு சொல்லுவாரு, எப்படி இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆமென். அவருக்கு எது விருப்பம்னு சொல்லுவாரு, அவருக்கு எது விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கிருந்து பேசினாராம்? 15ஆம் வசனம். அதுக்கப்புறம் தான் 14ஆம் வசனத்துல யாக்கோபு இங்கேயே ஆண்டவர் பேசுறது 11ஆம் வசனத்துல இருந்து எத்தனை இடத்துல தரமா இருக்கு? ஆண்டவர் பேசினார் 12ஆம் வசனத்துல இருக்கு. ஆண்டவர் பேசினார் 13ஆம் வசனத்துல இருக்கு. ஆண்டவர் பேசினார் 14, 15ஆம் வசனம், 4-5 முறை இருக்கு. ஆமென். ஆண்டவர் பேசணும்னா பேசுற இடத்துல, பேசுற பரிசுத்தத்துல நான் இருக்கணும்.
ஆண்டவர் பேசணும்னா அவர் சித்தத்திற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தவனா இருக்கணும். ஹல்லேலூயா. உலகம் காட்டுகிற மார்க்கம் தேவன் பேசுகிற மார்க்கம் அல்ல. உலகம் காட்டுகிற மார்க்கம் தேவன் பேசுவதை கேட்க கூடாத ஒரு மார்க்கம். ஆமென். நான் கிறிஸ்தவத்தை பத்தி பேசல, கிறிஸ்துவை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமென். தேவன் பேசாதது. ஆமென். பைபிள் சொல்லுது, அந்த காலத்துல ஆண்டவருடைய வார்த்தை மனிதர்களுக்கு வருவது அபூர்வமா இருந்தது. தேவாலயங்கள் இருந்த காலத்துல வனாந்திரத்துல ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய சத்தம் உண்டாகி, என்ன சத்தம் உண்டாச்சு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புதல் இல்லாம பரலோக ராஜ்யத்திற்கு போவது கூடாத காரியம். மனம் திரும்புதல் இல்லாம பரிசுத்த தேவனை பிரசங்கிப்பது ஏற்புடையதல்ல. மனம் திரும்புதல் இல்லாம தீர்மானம் நாம் பண்ணாம, தேவன் உம்முடைய சித்தத்துக்கு என் வாழ்க்கைய பூரணமா ஒப்பு கொடுக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் இதுல இருந்து நான் விலக மாட்டேங்கிற தீர்மானத்தை நாம் பண்ணாம, இந்த யாக்கோபு தீர்மானம் பண்ணாம பாருங்க, நீங்க வேணும் அப்படின்னா உலகத்துல இருக்கிற எதுவும் எனக்கு வேணாம் தீர்மானம் பண்ணா, தேவனுடைய வீடு அவனுடைய வீடா மாறிடுச்சு. ஆமென். புறஜாதியானவன் இஸ்ரவேலா மாறிட்டான். ஆமென். இஸ்ரவேல் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினான். அவன் வார்த்தை, இந்த பானம், இந்த திராட்சை ரசத்தை ஊத்துறான், தேவனுக்கு பலியாக ஏற்றுக்கொள்றாரு. ஆமென். அப்புறம் அவங்க கிட்ட பேசுறாரு. ஹல்லேலூயா. பெத்தேல்ல இருந்து பேசுறாரு. ஆமென். இந்த வசனம் அப்படியே முடியுது. 15ஆம் வசனம் வாசிங்க. தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்று பெயரிட்டான். மறுபடியும் அந்த பெயர் வைக்கிறான். 30 அதிகாரத்துல வச்சான், 33 அதிகாரத்துல ஆண்டவர் நீ பெத்தேலுக்கு போடான்னு சொல்றாரு. 35 அதிகாரத்துல பெத்தேலுக்கு வந்துட்டாரு. லூஸ்ன்ற ஊருக்கு பெத்தேல். லூஸ்னா எங்க இருக்குன்னா கானான்ல இருக்கு. கானான்னா என்னது? கானான் என்னது சொல்லுங்களேன். கானான் என்னது? உலகம். பைபிள் அதான் சொல்லுது. கானான் உலகம், பெத்தேல் தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. கானான்ல இருக்க போறோமா, பெத்தேல்ல இருக்க போறோமா, யாக்கோபா இருக்க போறோமா, இஸ்ரவேலா இருக்க போறோமா? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து நீங்க ஆவில எல்லாம் நிறையாதீங்க, அப்புறம் ஆவில் நிறையலாம். ஆண்டவரே, நான் யாக்கோபா இருக்க விரும்பல, இஸ்ரவேலா மாற விரும்புறேன். சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்துல தான் நிறைய காரியங்கள் குறுக்க வந்துடும். யாக்கோபு கூட எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அவனுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாதது எனக்குள்ள இருக்க கூடாது, தேவனுக்கு பிரியமானது எனக்குள்ள இருக்கணும். வாயை முடிட்டெல்லாம் இல்ல, வாயை திறந்து அறிக்கை செஞ்சான். என் தேவனை நீ பின்பற்றணும்னா உலகத்துக்குரிய ஒண்ணு உனக்குள்ள இருக்க கூடாது. என் பலி அவர் ஏற்றுக்கொள்ளாததுக்கு அது ஒரு காரணமா மாறிடும். மரத்துக்கு இடையே புதைச்சிட்டாங்க. பைபிள் சொல்லுது, குழி தோண்டி எல்லாத்தையும் புதைச்சிட்டு ரெபேக்காவும் அந்த தெபோரால் அங்க செத்து போயிடுறாங்க. அந்த அம்மாவை அதே இடத்துல புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தன் என்ற பெயர் குழி தோண்டி உலகத்தில் காரியங்களை புதைக்காத வரைக்கும் யாக்கோபு என்ற பெயர்ல மாறல. இஸ்ரவேலா அவனை தேவன் அழைக்கல.
சொல்லுங்க, 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, இந்த பெத்தேலுக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. செல்வம் சம்பத்து எங்களுக்கு வேண்டாம், ஆசா பாசங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உலக சிற்றின்பங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, பாவ ஆண்டவரே பிணைப்புகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களின் பொருட்களின் ஈர்ப்புகள் எங்களுக்கு வேண்டாம், பதவி பெருமைகள் எங்களுக்கு வேண்டாம். இஸ்ரவேலா எங்களை மாற்றுவீராக. ரிபாலா ஷந்தாலா தூராபா கேளுங்களேன், ரிகபா இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நீங்க தேவாலயத்துக்குள்ள இருக்கீங்க, தேவ ஆலயமா இருக்கிறீங்களாங்கிறது ஆண்டவருடைய கேள்வி. நீங்க தேவாலயமா இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே நான் தேவாலயமா இருக்கிறேன், உம்முடைய விளக்கு என்னிலே அணையாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் பூரணமாய் என்னில் இறங்கி வருவீராக. கேளுங்க, வாலிப பிள்ளைங்க வெளியில உள்ள எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நல்ல கரங்களை தட்டி, பரிசுத்த ஆவியானவரே என்னை சுத்திகரிப்பதற்காக, என்னை விடுவிப்பதற்காக, இந்த ஆண்டவரே புதிய ஆண்டுல, இந்த ஒரு புதிய ஆண்டவரே சபை திறந்த அந்த ஆனிவர்சரி டேல என்னையும் ஆண்டவரே பழைய வருஷம் எப்படி போயிடுச்சோ அந்த மாதிரி பழைய காரியங்களை குடி தோண்டி புதைச்சுற இயேசுவின் நாமத்தினால, யாக்கோபு எப்படி விக்கிரகங்களையும் ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே சம்மதமில்லாத காரியங்களும் உலகத்தின் காரியங்களை குழி தோண்டி புதைத்தானோ, அந்த மாதிரி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய குறைபாடுகள், ஆண்டவரே மாம்சீக குறைபாடுகள், ஆண்டவரே எங்களை சுற்றி உறவுகளில் இருக்கிற குறைபாடுகள், ஆண்டவர் புரிதல்ல இருக்கிற குறைபாடுகள், பரிசுத்தத்தில் இருக்கிற குறைபாடுகள், ஆவியானவரோடு ஆவியானுடைய சத்தத்தை கேட்காத அளவிற்கு இருக்கிற குறைபாடுகள், இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நீங்க விருத்த சேதனம் பண்ணுவீராக. இனி நாங்க இதை நீங்க பெத்தேல் நினைச்சா நாங்க இஸ்ரவேலர்களா இருக்கணும். எங்க ஆலயத்தை நீங்க பெத்தேல், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிற ஒரு தொடர்புடைய இடம் இதுவா இருந்தா நாங்க இஸ்ரவேலர்களா இருக்கணும். நாங்க யாக்கோபா இருக்க கூடாது, நாங்க யாக்கோபா இருக்க கூடாது. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், என் தேச எல்லை எங்கும். எல்லாம் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி இந்த காலை வேளையில சொல்ல முடியுமா? எஜமானனே, உங்களுக்கு அவர் எஜமானனா? இஸ் காட் யுவர் லார்ட். என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம், இதுதான் இஸ்ரவேல் அனுபவம். இதுதான் யாக்கோபு செஞ்சாரு. என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சொல்லுங்க, அப்பாவும் சந்நிதியில், அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களி கூறுவேன்.
தட்டி சொல்லுங்களேன். அவர்தான் நமக்கு ஆதாரம். அவர்தான் நமக்கு ஆதாரம். அவர்தான் நமக்கு அடைக்கலம். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் மனது புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நீர் ஒழுங்குள்ள தேவன் ஆண்டவரே, நீர் கரைச்சலையற்றவர். இந்த புதிய ஆனிவர்சரியில, இந்த வருஷத்துல எங்களுக்கு அந்த உணர்வை தாரும். எஜமானனே, ராஜனே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் வேடிக்கை பார்க்காதீங்க, தயவு செய்து கண்களை மூடி அப்பாவுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. அதிசயமானவர், கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். படிச்ச பாருங்க. அவர் சர்வ வல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தா கரங்களை தட்டி சொல்லுங்களேன். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தாவை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம். சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை வீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை வீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுங்க. நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்த. சொல்லுங்க. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
பரலோக ராஜா வானம் பூமியுள்ளது யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுங்க, நீ பரிசுத்த 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 பரலோக ராஜா, நீ பரிசுத்த நீ பரிசுத்த வானம் பூமியுள்ளது யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 பரலோக ராஜா நல்ல கடங்களை விடுதலையாக தட்டி சொல்லுங்க, அவருடைய பரலோக வேதம் சொல்லுது, அவருடைய ஆலயத்தை மேகம் மூடியது என்று சொல்லுது. சக்தினா மகிமை இந்த ஆலயத்தில் இறங்கி மூடும்படி பரிசுத்த எண்ணமுடையவர்களா, பரிசுத்த இதயமுடையவர்களா, பரிசுத்த பார்வையுடையவர்களா, பரிசுத்த வாழ்க்கையுடையவர்களா, பரிசுத்த வார்த்தையுடையவர்களா, பரிசுத்த நடத்தையுடையவர்களா, பரிசுத்த அன்புடையவர்களா, நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து வார்த்தை சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடிதான் நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கன்னு சொல்லி, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் சொல்லி இந்த புது வருஷத்துல இந்த புதிய ஆலய பிரதிஷ்டை இந்த நாள்ல நினைக்கிற இந்த நாள்ல மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுகிறீர்களுடைய வார்த்தை அதுங்களுக்கு சுதந்திரமா மாறட்ட ஆண்டவரே சொல்றீங்களா? எங்கள் மனது புதிதாக, வாழ்க்கை புதிதாக, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுடைய ஆலயத்தில் பூரணமாய் நாங்கள் காண பரலோகத்திற்குரிய பரிசுத்தத்துக்குரிய சாத்தானையும் நரகத்தையும் பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாது. நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால உம்முடைய பரிசுத்த நடுக்கம் எங்களுக்குள்ள வரட்டும். உம்முடைய ஆலயத்தில் இந்த வருஷம் நாங்கள் நுழையும் பொழுது வாரம் 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 அந்த பரிசுத்த நடுக்கத்தோடு நாங்கள் நுழையட்டும். பரிசுத்த ஆவியானவர், a God who is a God of order, பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குக்குள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த ஒழுங்கு எங்கள் ஆலயத்தில் ஆசாரியர்கள் தொடங்கி ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் சின்ன குழந்தை வரைக்கும் இருக்க இந்த வருஷம் பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிற வருஷமா, பரிசுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிற வருஷமா, தேவ சித்தத்திற்கு குடும்பங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற வருஷமா, அதற்குள்ளே நாங்கள் மனமகிழ்ச்சி அடைகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். சொல்லுங்க, எங்களை மாற்றும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்திற்காக நாங்கள் வாழ்ந்தது போதும், கானான்ல நாங்க வாழ்ந்தது போதும், பெத்தேலுக்குள்ள நாங்க வாழ எங்கள் ஆண்டவர் உழைப்பை, எங்களை அர்ப்பணிப்பை, எங்களுடைய தாழ்மையை, எங்களுடைய பரிசுத்தத்தை, எங்களுடைய கீழ்ப்படிதலை, எங்களுடைய ஆண்டவர் ஒப்பு கொடுத்தலை, கானானை விட்டு நாங்கள் விலகி பெத்தேலுக்குள்ளே நாங்கள் நிலைநாட்டப்பட எத்தனை அனுபவத்தில் இருந்து இஸ்ரவேலின் அனுபவத்திற்குள்ளே எங்களை கொண்டு வாரும், எங்களை கொண்டு வாரும். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்து. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கும் கொஞ்சம் மகிமை வேணுமா? நல்ல 2 கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, உமக்கு மாத்திரம் நாங்க மகிமை செலுத்துகிற ஆண்டவரே.
உமக்காகவே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்றீங்களா? உமக்காகவே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களில் பெருகுவீராக. நாங்கள் சிறுக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு, கனம் உமக்கு, துதி உமக்கு, புகழ் உமக்கு. நாங்கள் உம்முடைய அடிமைகளாய், சீஷர்களாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.